எனக்கு அனுகூலமான எந்த பக்கமுமே இல்ல. சுத்தி பார்க்கிறேன், எனக்கு அனுகூலமான எந்த அடையாளமும் தெரியல, எந்த பக்கமும் இல்ல, எந்த பக்கமும் இல்ல. ஒரு பக்கம் சொல்றாரு அனுகூலமான எதுவும் இல்லைட்டு, அடுத்து சொல்றாரு மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டே இருக்குதான், அது ஸ்டாப் ஆகல. ஒரு பக்கம் அனுகூலமான எதுவும் இல்ல, இன்னொரு பக்கம் என் வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இத பார்க்கும்போது தான் பவுல் சொல்றாரு, இனி இது காரியத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை, இனி நான் தப்பி பிழைப்பேன், இனி என்னால நிக்க முடியும், இனி இந்த காரியத்தை என்னால ஜெயிக்க முடியும், இனி இந்த காரியத்துல நான் முன்னேறுவேன், இனி இந்த காரியத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன், இனி இந்த காரியத்தை என் லைஃப்ல நடந்துரும், இந்த நம்பிக்கை எனக்கு அற்று போயிட்டு. ஏன்பா இப்படி ஒரு வார்த்தை சொல்ற? நீ தேவனுக்காய் நிற்கிறவன் அல்லவா, நீ தேவனை ஆராதிக்கிறவன் அல்லவா, நீ தேவன் மேல் விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறவன் அல்லவா, அப்புறம் ஏன் உன் வாயில இந்த வார்த்தை வருதுன்னா பவுல் சொல்லுகிறார், எனக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் அனுகூலம் இல்ல, ரெண்டாவது என் வாழ்க்கையில பிரச்சனை அடிச்சுட்டே இருக்கு. இத பார்த்துதான் பவுல் சொல்றார், எனக்கு நம்பிக்கை அற்று போயிட்டு. இப்படி சொல்லிட்டு இருந்த பவுல ஒரு சமாதான சூழ்நிலைக்குள் கொண்டு வந்தல்ல அவர் சொன்னது. அதே காற்று அடிச்சிட்டு இருக்கும் போதே, அதே அனுகூலம் இல்லாத பாதையில் நின்றுதான் சொல்லுகிறார், எனக்கு தேவனிடத்துல நம்பிக்கை இருக்கு, எனக்கு தேவனிடத்துல நம்பிக்கை இருக்கு, எனக்கு தேவனிடத்துல நம்பிக்கை இருக்கு. ஹalleluya. இந்த வசனத்தை தியானிக்கும் போதுதான் ஆண்டவர் இப்படி ஒரு வார்த்தையை எனக்குள்ளே சொல்ல வைத்தார். நடக்கிறத பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்லை, நடத்துகிறவரை பார்த்தா எனக்கு நம்பிக்கை இருக்கு. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும், நடக்கிறத பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்லை, நடத்துகிறவரை பார்த்தா எனக்கு நம்பிக்கை உண்டு.